இதுதான் அர்த்தம். இப்ப அந்த கல்லன் அறையப்பட்ட அந்த சிலுவையில நீங்க எல்லாரும் நம்மள இமேஜின் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாரும் என்ன செய்யுங்க, அப்படியே நினைச்சுங்க. இப்ப என்ன பண்ணுங்க, அந்த வசனத்தை நீங்க எல்லாரும் அப்படியே வாசிங்க. இத மனசுல வச்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை, இயேசு கிறிஸ்துவோடு கூட அறையப்பட்ட சிலுவை. இந்த இயேசு கிறிஸ்துவோடு கூட அறையப்பட்டது ரெண்டு பேரு. ரெண்டு பேர் இந்த உலகத்தினுடைய ரெண்டு அடையாளங்கள். ஒன்று விசுவாசத்தினால் இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்களாக மாறக்கூடிய கூட்டம், இன்னொன்று விசுவாசம் இல்லாமல் இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கும் கூட்டம். அவ்வளவுதான். இது ரெண்டு தான் சிலுவை அடையாளமே. நடுவுல யார் இருக்கா? இயேசு. பாருங்களேன், எவ்வளவு பெரிய ஒரு அடையாளம் பாருங்க. நடுவுல யார் இருக்கா? இயேசு கிறிஸ்து இருக்கார். உலகத்தின் மனிதர்களை ரெண்டாக பிரிக்கிறார். ஒரு கூட்டம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்குது, இன்னொரு கூட்டம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கல. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் அவருடைய ராஜ்யத்தில் நினைக்கப்படுகிறான். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காதவன் அவரால் மறக்கப்படுகிறான். ஏன்னா அவர் சொல்றாரு, மனுஷ